ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு மக்காச்சோள அடை எப்படி செய்கிறது பார்க்கலாம். 1.25 கப் அளவு காஞ்ச மக்காச்சோளம் எடுத்திருக்கேன், அதாவது 250 கிராம். மக்காச்சோளம் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன், ஓவர் நைட் ஊற விடணும். இட்லி அரிசி 1.25 கப் அளவு எடுத்திருக்கேன், அதாவது 250 கிராம். அரிசி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் 4 சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அரிசி 4 மணி நேரம் ஊற விடணும். மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச சோளம் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு பாதி அளவு மட்டும் சேர்த்துருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மீதி அப்புறம் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நறுநறுன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். கொஞ்சம் நறுநறுன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். ஊற வச்ச அரிசி பாதி அளவு மட்டும் சேர்த்துருக்கேன். மீதி அப்புறம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நறுநறுன்னு அரைச்சிக்கலாம். அரிசி கொஞ்சம் நறுநறுன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு பீஸ் தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தவா ஹீட்டானதோ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ அடை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். வேக விடணும். இப்போ திருப்பி போட்டிருக்கேன். இந்த பக்கத்துலேயும் வேக விடணும். இப்போ 2 பக்கமும் வெந்திருக்கு. இப்போ நமக்கு மக்காச்சோள அடை ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.